உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்க லலிதா ஜுவல்லரியில கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி 58,000 தான். VAMCன்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது. ஓன்லி VA, அதுவும் மார்க்கெட்ல லோவஸ்ட். VVS1, VVS கிளாரிட்டி, EF கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். லேண்டர் தரையிறக்கப்படுவதற்கான நிலவின் மேற்பரப்பில் தரையிறக்கப்படுவதற்கான அந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு படிநிலைகளையும் விளக்கி வருகிறார்கள். 31 கிலோமீட்டர் உயரத்தில் லேண்டர் இருக்கிறது. அதன் முதல் கட்டம் தொடங்கி இருக்கிறது. 31 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.4 கிலோமீட்டர் உயரம் குறைக்கப்படுகிறது. இது முதல் படிநிலையில். यहाँ पे मैं आपको ये भी बताते चलूं कि आप अपने स्क्रीन पे देख सकते हैं कि द लैंडर मॉड्यूल का आल्टीट्यूड धीरे धीरे अब कम होता हुआ दिख रहा है और जो कि एक्सपेक्टेड भी है. अभी हम बात करें करंट आल्टीट्यूड की तो जो कि 28.6 किलोमीटर के आसपास है. आप स्क्रीन पर ये भी देख सकते हैं चंद्रयान 3 लैंडर इमेजर डिस्प्ले. द लैंडर इमेजर is continuously taking photographs of the moon's surface, and that is also being streamed here. Currently the horizontal velocity has been brought down and the distance traveled is 574 kilometers. The current altitude is 27 kilometers as can be seen on the screen. जी हाँ, करीब करीब अपने आधे सफर को पूरा करते हुए इस रफ ब्रेकिंग फेज में लैंडर बहुत ही आगे की तरफ बढ़ते हुए अपनी ऊंचाई को घटा रहा है. अगर अब बात करें तो लैंडर की ऊंचाई चंद्रमा के सतह से लगभग 27 किलोमीटर से नीचे हो चुकी है. करीब करीब 26.7 किलोमीटर के आसपास है. The next phase after the rough braking phase is the attitude hold phase, which will be for a duration of nearly 10 seconds. The lander will be oriented such that both the altimeters will be looking exactly towards the moon's surface. At the end of this attitude hold phase, height measurement update to navigation system will be given from the laser and car band altimeters. Currently we are in the middle of the rough braking phase. जी हाँ, अगर हम ध्यान से देखें तो लगभग 8 मिनट की यात्रा के बाद அடுத்த படிநிலையை எட்டி இருக்கிறது. விக்ரம் லேண்டர் 27 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. நிலவின் தரைப்பகுதியிலிருந்து 27 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. அது 10 வினாடிகளுக்கு நிலைநிறுத்தப்படவிருக்கிறது. அதனை ஆல்டிடியூட் ஹோல்ட் ஃபேஸ் என்று அழைக்கிறார்கள். இரண்டாம் கட்டத்தை எட்டி இருக்கிறது. अब तक के आंकड़े को देखते हुए हम कह सकते हैं कि लैंडिंग पूरी तरह से नॉमिनल है. यहाँ पर हम देख सकते हैं कि हॉरिजेंटल वेलोसिटी लगातार कम होती हुई दिख रही है. The altitude of lander from ground is currently 22 kilometer, which is again going to be coming down. அந்த முக்கியமான 15 நிமிடங்களில் இருக்கிறோம். 4 நிமிடங்கள் ஏறத்தாழ கடந்திருக்கின்றன. ஒவ்வொரு படிநிலைகளாக லேண்டர் நிலவில் தரையிறக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வல்லுநர்கள் நமது அரங்கத்திலேயே இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். திரு ஆனந்த், தற்போது 21 கிலோமீட்டர் உயரத்துல முதற்கட்டத்துல இருக்கோம் அப்படின்றது தகவலா இருக்கு. அதாவது நிலவினுடைய மேற்பரப்புல இருந்து 21 கிலோமீட்டர் உயரத்துல லேண்டர் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த 10 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஆர்பிட்டிங் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. சோ டிஆர்பிட்டிங் இந்த சென்ஸ் ஆல்டிடியூட வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லேண்ட் பண்றதுக்காக தயார் நிலைமையில இருக்காங்க. சோ வெலாசிட்டி 6000 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சி இப்போ வந்து 700 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ ஆஸ் பர் இதுல வந்து வெர்டிகல் ஸ்பீடும் வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் 2-வே கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பேலோட் கிராஸ் செக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே குட் டு கோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிஷத்தில் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டோன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மூனில் போயிட்டு சவுத் போலில் அதுவும் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ரோவரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம், லேண்டரை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பெருமிதம் கொள்ளலாம்.
ஒரு ஒரு பதைப்பதைப்பான நிமிடங்களா இருக்கு. ஒரு எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இப்ப எனக்கு அப்படி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்ன படிநிலையில இருக்கு அப்படின்றத நம்ம காட்சிகளாக தொடர்ந்து பார்க்கலாம். 15.2 kilometers and the distance traveled is 754 kilometers. We can also see தற்போது the என்ன image படிநிலையில that இருக்கு the அப்படின்றத lander நீங்க எங்களுக்கு imager விளக்குங்க. camera has been providing. இப்போ அவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட வந்து Rough ஃபுல்லா braking கம்மி phase பண்ண के दौरान ஆரம்பிச்சிட்டாங்க. 800 ஸோ न्यूटन की இட் चारों பீன் throttle engine 14 கிலோமீட்டர் अपने कार्य को ஆல்டிடியூட் पूरी வரைக்கும் तरह எக்ஸ்டெண்ட் से பண்ணிட்டு இருக்காங்க. अंजाम தே ஆர் दे கோயிங் டு டார்கெட்டிங் 7.4 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வைஸ்ல வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கொண்டு வராங்க. ஸோ இது 7.4 கிலோமீட்டருக்கு வந்த உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு வித்ஸ்டாண்ட் ஃபார் 22 செகண்ட். 22 செகண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7.4 கிலோமீட்டர் ஆல்டிடியூட மெயின்டைன் பண்ண போறாங்க. இப்போ எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு? After the rough braking It will and be the in altitude 14 hold kilometer phase, வரைக்கும் we இருக்கு. shall be 14 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. Right. எஸ் 3 சர்ஃபேஸ்ல இருந்து 14 கிலோமீட்டர்ல இருக்கு. The whole phase is being driven by the இப்போ autonomous 7.4 கிலோமீட்டருக்கு நம்ம இப்போ கொண்டு வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்பிட்டல் ஸ்பீட் அண்ட் ஹாரிசான்டல் வெலாசிட்டி எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. जी हाँ आरुषि, अभी आप अपनी स्क्रीन पे देख सकती हैं कि जो करंट आल्टीट्यूड है चंद्रमा के सतह से लगभग 10 किलोमीटर के आसपास है. जी हाँ, हम अपने जी हाँ, हमारे प्रधानमंत्री जी श्री नरेंद्र मोदी जी हम सभी का उत्साहवर्धन करने के लिए दक्षिणी अफ्रीका के जोहानसबर्ग से जुड़ गए हैं. Yes, we are privileged to have with us Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, who has joined us from South Africa's Johannesburg to encourage us. जी हाँ, आप ये देख सकते हैं एल्टीट्यूड होल्ड फेज भी बहुत ही आसानी से लैंडर फेज ने पार कर लिया है और अब फाइन ब्रेकिंग की शुरुआत हो चुकी है. अभी हम ये देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 5.6 किलोमीटर है, जो कि इस फेज के उपरांत लगभग 800 मीटर हो जाएगी. We can hear from the mission operations team that the sensors are performing nominally, and we are currently in the midst of the fine braking phase, which is going to continue for 3 minutes, and the altitude is going to be reduced to nearly 800 meters at the end of this phase. जी हाँ, जैसा कि आरुषि जी ने बताया कि लगभग 3 मिनट के उपरांत लैंडर की हाइट लगभग 800 मीटर वर्टिकली होगी और यहाँ पे लैंडर की हॉरिजेंटल वेलोसिटी, वर्टिकल वेलोसिटी, इवन डाउन रेंज भी लगभग शून्य होगा. We can see the visual of the lander module, and we can see that the down range traveled is nearly 831 kilometers. जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर की ऊंचाई अब चंद्रमा की सतह से लगभग 3 किलोमीटर से कम हो चुकी है. We are very close to the moon's surface, nearly 2.6 kilometers as we can see. जी हाँ, अभी आप देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 1 किलोमीटर के आसपास है. We are nearing the final phase of the power descent.
which is going to be the vertical descent phase or the local navigation phase. जी हाँ, अब हम फाइन ब्रेकिंग वेज के एकदम करीब आ चुके हैं। हाँ, आप तालियों के गड़गड़ाहट से सुन सकते हैं कि हम लोगों ने तीसरे चरण को भी बहुत ही सफलतापूर्वक हासिल कर लिया है और अभी हम वर्टिकल डिसेंट फेज में आ चुके हैं, जिसकी शुरुआत भी बहुत ही अच्छे ढंग से हो चुकी है। Lot of applause indicates that till now the performance has been nominal. We are in the vertical descent phase 1. The altitude is being brought down from 800 meters and we are nearing and approaching the lunar surface. जी, आप अपने स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर का हाइट लगातार कम होता जा रहा है। इस समय हम लैंडिंग साइट के जस्ट ऊपर हैं और इस समय इसकी ऊंचाई लगभग 600 मीटर के आसपास है। इस फेज के दौरान लगभग 150 मीटर के ऊंचाई पे पहुंचने के बाद लैंडर अगेन लगभग 20 से 22 सेकंड के लिए हॉवरिंग करेगा। We are above the landing site. The horizontal as well as the vertical velocity is now being constantly reduced. And the lander module has begun its descent towards the landing site. जी हाँ, आप अपने स्क्रीन पे देख सकते हैं ये जो पथ निर्धारित किया गया है, लैंडर पूरी तरह से उसी को ही फॉलो कर रहा है। इस समय हम लगभग 200 मीटर की हाइट से भी कम आ चुके हैं। अब हम ये देख सकते हैं कि हम लगभग 150 मीटर की ऊंचाई पे हैं चंद्रमा के सतह से। அந்த கைத்தட்டல் ஒலிகளை கேட்கும்போது சற்று ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் ஆனந்த், இப்ப நீங்க விளக்குங்க, என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? ஸ்டேஜ் வைஸ்ல வந்து ஆஸ் பர் பிளான்ல வந்து எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு. இறுதிக்கட்ட லேண்டிங் வந்து கொண்டு வராங்க. அவங்களுடைய ஆல்டிடியூட வந்துட்டு பாத்தீங்கன்னா 150 மீட்டர் அந்த ஹைட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து ஃபைனல் இதுல இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தான் இருக்கு தரையை தொடுறதுக்கு, இல்லையா? ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வெர்டிகல் ஸ்பீடும் ஹாரிசான்டல் ஸ்பீடும் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி மிக தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத விளக்குது இந்த நேரலை, இல்லையா? எஸ், கரெக்ட். 135 மீட்டர். சோ அது அவங்களுடைய ஹாப்பினஸ். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல்ஸ் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்டருடைய ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணாங்க. சோ அந்த கிளாம்ப் பண்றது அவங்களுடைய ஹாப்பினஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. We have one more minute to go. Yes. Targeting is going on and this is a very good signature for the lander. अभी आप ये देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 65 मीटर के आसपास बची हुई है। Currently only 2 engines are now being fired and we are nearly at zero velocity, vertical and horizontal. We were hovering and now we are approaching the moon's surface. धीरे धीरे लैंडर की वेगमान को कम किया जा रहा है और हम अब लगभग 50 मीटर से भी कम आ चुके हैं। We can see the Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, who is here to encourage us and he is critically looking at the visuals. जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि हम लैंडर मॉड्यूल People are applauding. Let us all wait to hear from the Secretary Department of Space and Chairman ISRO, Shri S. Somnath. लैंडर मॉड्यूल पूरी तरह से सेफली और सॉफ्टली चंद्रमा के सतह पे लैंड हो चुका है। ये हम लोगों के लिए बहुत ही गर्व की बात है। हिंदी में एक कहावत है कि
कि चंदा मामा दूर के, लेकिन अब हम ये कह सकते हैं कि चंदा मामा अपने घर के। बहुत ही उम्दा। The hard work of the entire ISRO community has come to fruition. உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்க லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். VAMCன்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது. ஓன்லி VA, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். VVS1, VVS Clarity, EF கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.